கரூரில் விஜயோட தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஒரு தவக நிர்வாகியும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ புதுசாக அரசியல் கட்சி தொடங்குறவங்களுக்கு இந்த கூட்டங்களை எப்படி கட்டுப்படுத்துன்னு நெறிமுறைகள் வந்து தெரியாமல் இருக்கிறதுனால உயிரிழப்பு நேரிடுது. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி வந்து இந்த கூட்டத்தை வந்து சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது உங்கள் தரப்பில் வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒரு கூட்டத்தை முதல்ல அரசியல் படுத்தணுங்க. நீங்கள் ஒரு புதிய கட்சி, நாமளும் ஏற்றுக்கிறோம், அனுபவம் இல்லை ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் அதுக்கு முன்னதாக ரசிக மன்ற இயக்கமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகளை அரசியல் படுத்தணும். நம்ம என்ன நோக்கத்துக்காக அரசியல் தொடங்கியிருக்கோம், அப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக அங்கு உள்ள அவர்களுடைய தொண்டர்களுக்கு அரசியலை பயிற்றுவிக்கணும். அரசியல் பயிற்றுவித்த பிறகுதான் நீங்கள் களத்துக்கே வரணும். நீங்க ஒரு சினிமா பிரபலம் அப்படி இருந்தாலுமே களத்துக்கு வரும்போது கூட்டம் வருங்கிறீங்கல்ல, அந்த கூட்டத்தை அறிவார்ந்த கூட்டமாக மாற்றுவதற்கான சில ஏற்பாடுகளையாவது நீங்க செஞ்சீங்களா? சில ஏற்பாடுகள் சும்மா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம். இந்த கரும் புள்ளியை உங்களால எந்த காலத்திலையும் அகற்ற முடியாது. போன பிஞ்சு உயிர்களை உங்களால மீட்டு கொடுக்க முடியாது. அந்த ஊமை தாயோடைய அழுகையை உங்களால மாற்ற முடியாது. அந்த தாயுடைய அந்த வாய் பேச முடியாத ஒரு தாய் தன்னுடைய 2 கண்ணங்களையும் காண்பித்து அந்த குழந்தைக்கு முன்னால அந்த ஒரு செய்கை இருக்கு பாருங்க, ஒவ்வொரு தாயோட மனசையும் உருக்கிட்டுங்க. உண்மையா சொல்றேன், நீங்க என்னதான் அரசியலுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கலாம். நான் அதையெல்லாம் பற்றி காழ்ப்புணர்ச்சியோடலாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ராஜேஸ்வரி பிரியா தொடர்ச்சியாக மக்களுக்கான குரலாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கேன். அதை பிடிக்காதவர்கள் தான் என்னை இவர்களுக்கு எதிரானவர்கள்ங்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர, நான் எங்கேயாவது ஏதாவது இடத்தில் யாரையாவது தனி மனித தாக்குதல் செஞ்சு பார்த்துருக்காங்களா? பார்த்ததில்லை. விஜய் அவர்களுக்கு நான் நல்லது தான் சொன்னேன், அறிவுரை தான் சொன்னேன். அறிவுரை யார் வேணாலும் சொல்லலாங்க. நான் அரசியலில் அவரை விட மூத்தவர் தான். 9 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கேன். அப்போ இப்படி ஒரு நிலை உருவாவதற்கு மூல காரணமாக அதை தொடர்ச்சியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது, அது அரசியல் சூழ்ச்சி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனாலும் அடிப்படை காரணமாக நீங்கள் இருந்துட்டீங்க. அந்த ஒரு துக்கத்தை கூட உங்களால் அந்த இடத்துக்கு போய் வெளிப்படுத்த முடியல. அந்த துக்கத்தை வெளிப்படுத்த கூட ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு வரல. அப்படிங்கும் போது என் மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக நான் தமிழ்நாடு முழுவதும் செல்வேங்க. நல்ல அரசியல் அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணுறதாக சில பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து? அதாவதுங்க, இது சினிமா கிடையாதுங்க. அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் இங்கே சிஎம் சார் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே உங்களோட மாவட்ட நிர்வாகி 2 அடி கூட கிடைக்க போகுதுங்க. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அவங்கள காப்பாற்றுறீங்களா அல்லது பழி வாங்குறீங்களா? உங்களுடைய பேச்சு, தோரணை, ஹீரோயிசம், நீங்கள் சினிமாவில் தான் ஹீரோ. நிஜத்தை புரிஞ்சுக்கிங்க. நிஜத்தில் நீங்கள் ஹீரோவே கிடையாது. நீங்க சாதாரண ஒரு மனுஷன் தான். நிஜத்துல நீங்க ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதால பாதிக்கப்பட போறது என்னுடைய சகோதரர்கள் தாங்க. குழந்தைங்க எல்லாம் பாதிச்சாங்க. அது மாதிரி அந்த சகோதரர்கள் 2 அடி கூட கிடைக்க போகுது. ஒண்ணுதான், சட்டம் நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை யார் தப்பு செஞ்சிருந்தாலும் எடுங்கன்னு சொல்றதுதான் ஒரு தலைவருக்கு அழகா இருக்கும். சட்டத்தின் வழிதான் கொடுக்கணுமே தவிர இதுல நான் இங்க இருக்கேன், நான் இந்த இடத்துல நிக்கிறேன், திராணி இருந்தா வந்து பாரு, தெம்பு இருந்தா வந்து பாருலாம், இதெல்லாம் உங்க சினிமாவில தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டில் இருந்து உங்களை நம்பி வந்த சின்ன சின்ன அப்பாவித்தனமான இளைஞர்களை, அவங்க குடும்பத்தை சீரழிக்காதீங்க மிஸ்டர் விஜய் சார். பணியோட கேட்டுக்கிறேன். நீங்க தலைவராக விரும்புறது தவறில்லை. ஆனால் அதற்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு சரியான ஆள் இல்லையா? அல்லது அந்த ஆலோசனை நீங்க ஏத்துக்கிறது இல்லையா? அந்த ஆலோசனையோட நீங்க பேசும்போது அது யாரை பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? யார் தலைவன்? தன்னால ஒரு நபர் கூட பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் தலைவன். அப்புறம் தான் காப்பாற்ற முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், காப்பாற்றணுங்கிற நோக்கம் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க இதற்கு முன்னால் உங்க கட்சி சார்பா 8 பேர் உயிரை விட்டதுக்கே நீங்க இரங்கல் தெரிவிக்கல, மேடையில இரங்கல் தெரிவிக்கல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போகல. அப்ப உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எதை நோக்கி என்பதை நீங்க முடிவெடுத்து ஒரு நல்ல வழியில அனுபவம் மிக்கவர்களோட கூட பயணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கலாங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். துயரமான சம்பவம் நடந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க டிவிக்கு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடினாங்க, நிறைய வீடியோலாம் ரிலீஸ் ஆயிடுது. அது எப்படி பாக்குறீங்க? பைத்தரிசலா இருக்குங்க. நான் இத்தனை ஆண்டுகளாக ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் போடாம இருந்ததில்லை. நான் ஒரு சாமானியராக இருந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன். இருந்தாலும் நான் வாழ்த்தெல்லாம் நேற்று எனக்கு சொல்லக்கூட மனசு வரலைங்க. ஏன்னா நான் அந்த கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக போய் அந்த பிணவரை வாசலில் நின்றுட்டு வந்திருக்கேன். அதோட தாக்கமும் ஏக்கமும் குறைவதற்கு குறைந்தபட்சம் எனக்கு 2 வாரம் ஆகும். அதுதான் என்னோட மனநிலை. அப்போ தன்னால் ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 1 வருஷம் ஆகணுங்க. இந்த நிகழ்விலேருந்து, இந்த துக்கத்திலேருந்து, இந்த உயிர் பலியிலேருந்து நம்மளால ஏற்பட்டுட்டேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ள கொஞ்சமா எப்படிங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு யாருங்க வர சொல்லியிருக்கா? அதனால குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே, அப்போ அவர்களை நோக்கி அவர்கள் குடும்பத்தில் நம்ம ஒரு துக்க நிகழ்வை ஏற்படுத்திட்டுமேங்கிறத நோக்கி கொஞ்சமாவது சிந்திச்சு நீங்க அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த கொண்டாட்டம் எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? அவர் நம்பி தண்ணி இல்லாம 8 மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ரோட்ல நின்னாங்களா, அந்த அவர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. பிறரை புரிஞ்சுக்கிங்க, மக்களுக்காக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் அரசியல் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.